பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தன்னிலே வருமுருகா, முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. எவ்வளவு அழகான காம்போஜி நம்ம கேவி மகாதேவன் சார் இசையில். இதில் பழமையான காம்போதி பிடிகள் சிலது மகாதேவன் சார் வச்சிருக்கார். ஏன் பழமைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? காம்போதிக்கு இப்போ தானே நம்ம சரி கம பதச சனித ப மகரிச ஷாடவ சம்பூர்ணமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் பழங்காலத்தில் காம்போதிக்கு சரி மாக பதச கபதச இந்த மாதிரி பிரயோகங்கள் ரொம்ப பரவலாக கையாளப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக உதாரணம் சொல்லணும்னா நம்ம முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களுடைய ஒரு கீர்த்தனம். தீட்சிதர் நம்ம சங்கீதத்தில் இருக்கிற பழமையான விஷயங்களை தன்னுடைய கீர்த்தனைகள் மூலமாகவே பத்திரப்படுத்தி வச்சிருக்கார். அதில் காம்போதியில் கைலாசநாதேன சம்ரக்ஷிதோஹம் சமகபத சமகபத அந்த வக்ர பிரயோகம் இருக்கு. அதே மாதிரி இந்த பாட்டுல சரணத்துல சத்கதிதாய காம்போஜ சரிமா மககபா. ஸோ சரிமாகப்பாவை ரொம்ப அழகாக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு இந்த சரணத்தில். இப்போ கமிங் பேக் டு அறுபடை வீடு, இந்த சரிமாகங்கிற பிரயோகத்தை மகாதேவன் சாரும் நிறைய கையாண்டிருக்காரு இந்த பாட்டில். எப்படி? அறுபடை வீடு கொண்ட ரேமகரி சனிதபா திருமுருகா தசரிமகா திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா, முருகா தசரிமமா அங்கே வந்திருக்கு. அதே மாதிரி பாட்டுடை தலைவன் என்று இவ்வளவு அழகா பண்ணிருக்காருல்ல. இந்த அறுபடை வீடு என்கிற சின்ன உதாரணம் போதும் நம்ம மகாதேவன் சாருக்கு கர்நாடக சங்கீதத்தில் இருந்த புலமையும் புரிதலும் நமக்கு புரிவதற்கு.